சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தின் 26வது திருப்பதிகம் அதிசய 10. சிவாய நமக. அதிசய 10 திருப்பெருந்துறையில் அருளியது. முத்தி இலக்கணம். அதிசயம் என்பதற்கு மிகுதி என்பது பொருள். தமக்கு திருவருள் தந்த திருப்பெருந்துறை இறைவனது பெருமையின் மிகுதியினை குறித்து மாணிக்கவாசகர் வியந்து போற்றும் 10 பாடல்களின் தொகுப்பு. முத்தி இலக்கணம் என்பது மோட்சத்தின் அடையாளம் ஆகும். சிவாய நமக. பாடல். சேர்த்து வைத்த செல்வம் எனவும் மாணிக்கத்தில் பிறந்த ஒளி எனவும் எம்பெருமானை எண்ணி உருகாமல் பெண்களின் அலைகளே மயங்கி நான் அழிந்து விட்டேன். எனினும் ஒப்பற்றவனாகவும் உவமை சொல்ல முடியாததும் ஒளி பொருந்திய மலரைப் போல் விளங்கக்கூடியதுமான எம்பெருமானது திருப்பாதத்தை காட்டி என்னை ஆட்கொண்டான் எம்பெருமான். அத்துடன் எம்பெருமானது அடியார்களோடும் என்னை சேர்த்து வைத்தான். இந்த அதிசயத்தை நான் கண்டுகொண்டேன். சிவாய நமக. அறநெறிக்கு உட்பட்டவை என்று சொல்லத்தக்க எதனையும் நான் மனத்தாலும் நினைக்கவில்லை. அவ்வாறு நினைப்பவர்களோடும் நான் சேரவில்லை. குற்றமே உருவமாக எடுத்து பிறந்தும் இறந்தும் உழன்று கொண்டிருக்கின்றேன். எனினும் மாதொரு பாகனும் மேலானவனும் எப்போதும் நிலைத்து நிற்கும் ஆதி பரம்பொருளுமான சிவபெருமான் என்னையும் ஆட்கொண்டான். தனது அடியாரில் ஒருவனாக சேர்த்து கொண்டான். அந்த அதிசயத்தை நான் கண்டுகொண்டேன். சிவாய நமக. எம்பெருமானோ 3 கண்களை உடைய எம் தந்தை. எவரும் தன்னை அறிந்து கொள்ள முடியாதவாறு அரிதாக விளங்குபவன். அடியவர்களுக்கோ மிகவும் எளிதாக காட்சி தருபவன். பொன்னை வென்ற சடையினை உடையவன். அச்சடை முடியில் இளம் பிறையை தரித்திருப்பவன். அத்தகையவன் என்னையும் ஆட்கொண்டான். எம்பெருமானது அடியார்களோடு சேர்த்து வைத்தான். அந்த அதிசயத்தை நான் கண்டுகொண்டேன். சிவாய நமக. உலக மக்கள் என்னை பித்தன் என்று சொல்கின்றனர். அதற்கான காரணத்தையும் கேளுங்கள். இறைவனோடு இணங்கிச் சென்று திருவருள் பெற்றிடும் வழியினை அறியாமல் செத்துப்போய் கொடிய நரகத்தினை அடைவதற்கு ஆசைப்படுகின்றேனே. நான் பித்தன் என்பது மெய்தானே. அப்படிப்பட்ட என்னையும் என் அப்பன் ஆட்கொண்டான். தனது அடியவரில் ஒருவனாக சேர்த்து கொண்டான் என்றால் அதிசயம்தானே. அந்த அதிசயத்தை நான் கண்டுகொண்டேன். சிவாய நமக. எம்பெருமானை துதிக்கின்றவர்களோடு நான் சேர்வதும் இல்லை. பல வகை மலர்களை பறித்து வந்து எம்பெருமானை வணங்குவதும் இல்லை. குரவ மலர்களை சூடிய பெண்களையே நாடினேன். அதனால் நான் அழிந்தே போனேன். அப்படிப்பட்ட என்னையும் இரவு பொழுதில் தீயில் நின்று ஆடியவனும் நெருப்பினைப் போல சிவந்த சடையினை உடையவனும் அந்த சடையில் பளிச்சிடும் பாம்பினை அணிந்து கொண்டவனும் ஆகிய எம் சிவபெருமான் ஆட்கொண்டான். தமது அடியவர் கூட்டத்தோடு என்னையும் சேர்த்து கொண்டான். இது அதிசயம்தானே. இந்த அதிசயத்தை நான் கண்டு கொண்டேன். சிவாய நமக. எனது அறிவற்ற தன்மையினால் எம்பெருமானது திருப்பேராகிய 5 எழுத்தினையும் நான் நினைக்கவே இல்லை. அறிவுள்ள ஞானியரோடு நான் சேரவும் இல்லை. நல்ல செயல்களை செய்ய நான் விரும்பவும் இல்லை. ஆனால் இந்த மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாக போவதற்கு மட்டுமே ஆசை கொள்கிறேன். அப்படிப்பட்ட என்னை அண்ணலாகிய சிவபெருமான் வலிய வந்து ஆட்கொண்டான். தனது அடியவர் கூட்டத்தோடு சேர்த்து வைத்தான். இது அதிசயம்தானே. இந்த அதிசயத்தை நான் கண்டுகொண்டேன். சிவாய நமக. பொத்தல் விழுந்த தசை சுவரால் ஆனதும் ஏராளமான புழுக்கள் நெளிந்து கொண்டிருக்க கூடியதும் உளுத்து ஒழுகி கொண்டிருக்க கூடியதும்
பொய்யாகிய கூரை வேயப்பட்டதும் ஆன இந்த பொய் உடம்பை மெய்யென எண்ணி நின்றேன். துன்பம் என்னும் கடல் சுழியில் அகப்பட்டு துன்புற்றேன். அப்படிப்பட்ட என்னையும் முத்து, மாணிக்கம், வைரம், பவளம் ஆகியவற்றின் முழு சோதியும் கலந்தாற்போன்று விளங்கும் எம் பெருமான் சிவபெருமான் ஆட்கொண்டான். தனது அடியார்களோடு சேர்த்து கொண்டான். இது அதிசயம்தானே. இந்த அதிசயத்தை நான் கண்டுகொண்டேன். சிவாய நமக. முன்னர் எம்பெருமான் என்னை தன்னுடன் சேராதவாறு நீக்கினான். உடலாகிய குடிசையில் என்னை புக வைத்தான். இந்த பிறவியிலே என்னை தனது திரு நோக்கினால் பார்த்தான். நுட்பமானதும் நொடியில் சொல்வதற்கு அரியதும் ஆன ஒரு சொல்லையும் சொன்னான். நுகத்தடி இல்லாமலேயே பூமியை உழுவது போன்று என்னை தனது உருவத்தினால் தூக்கி நிறுத்தினான். முன்பு நான் செய்திருந்த பொய்மைகள் அனைத்தையும் அழித்தான். எனது களங்கத்தையும் நீக்கினான். அத்தகைய எழுகின்ற சுடர்வழி சோதியான எம்பெருமான் என்னையும் அடிமையாக்கி ஆட்கொண்டான். தனது அடியவர்களோடு சேர்த்து வைத்தான். இது அதிசயம்தானே. இந்த அதிசயத்தை நான் கண்டுகொண்டேன். சிவாய நமக. சில பித்தர்களோ எடுத்திருக்கின்ற உடம்பினையே மிகச் சிறந்த பொருளாக எண்ணுவர். மனம் வீசும் மலரில் எழுகின்ற மனத்தைப் போல பற்றக்கூடிய ஒரு பொருளே பரம்பொருள். அந்த பொருளை அவர்கள் எண்ணி பார்க்கவும் செய்ய மாட்டார்கள். விதி பயன்களுக்கு ஏற்ப பெற்ற பயன்களையே அனுபவித்து கொண்டிருப்பார்கள். இத்தகைய பித்தர்களது சொல்லின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கும் பொருட்டு என் அப்பனாகிய சிவன் என்னை ஆட்கொண்டான். தமது அடியவர் கூட்டத்தோடு சேர்த்து கொண்டான். இந்த அதிசயத்தை நானும் கண்டு கொண்டேன். சிவாய நமக. இந்த உடம்பென்னும் சிறு குடிலோ அறியாமை என்னும் இருளில் தோன்றியது. பாவ வினைகளுக்கு காரணமாய் அமைந்திருப்பது. அப்படிப்பட்ட இந்த உடலையே பெறுவதற்கு அரிய பெரும் பொருள் என எண்ணி கழிப்படைந்து கொடிய நரகத்தில் விழுவதற்கே சென்றேன். இத்தகைய என்னை சினக்குறியோடு செந்தீனியும் அருளி ஒரே நொடியில் முப்புறங்களை அளித்த மெய் நெறியனாகிய சிவபெருமான் எனது பொய் நெறிகளை நீக்கி ஆட்கொண்டான். இதுவும் அதிசயம்தானே. இந்த அதிசயத்தையும் நான் கண்டு கொண்டேன். சிவாய நமக. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.